ரஞ்சித் அவர் இருக்கக்கூடாது. அவர் தயவு செஞ்சு மக்கள்கிட்டே நான் கேட்குறேன், அவர்கிட்ட சொல்லி தயவு செஞ்சு நீங்கள் வந்து குழந்தை கிடையாது, அந்த மாதிரி நடிக்காதீங்கன்றதை வந்து இவங்க எல்லாருமே தெரிய வச்சிருக்கணும். அப்படிங்கிறது இவருக்கு என்ன என்ன பேசுறதுன்னு தெரியல, மாட்டிக்கிட்டாரு, வேற வழி இல்லைன்றதுனால இனிமேல் இந்த தப்பை நடக்காம பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி தான் சொன்னார். ஆனால் நான் அப்படி பேசிக்க கூடாதான், ஆமா நான் அப்படி இல்லைதான்றதை கடைசி வரைக்கும் ஒத்துக்கிறேன். நீ போய் ஏன் அங்கே உட்காந்து, தர்ஷிகா போகிற வரைக்கும் தர்ஷிகா தான் அங்கே உட்காந்துருந்தாங்க. தர்ஷிகா போனதும் அன்ஷிதா, அப்போ நான் சொன்னது கரெக்டு தானே. இப்போ அன்ஷிதா போனதும் சௌந்தர்யாவா? அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வாங்கி கொடுத்த அந்த ரிங்கை வந்து அவருக்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இது ஜஸ்ட் அ டைம் பாஸ் லவ், அதுதான் அவர் பண்ணியிருக்காரு. பட் இவங்க பியோர் லவ் கொடுத்துருக்காங்க, அதில் இவங்க ஏமாந்துருக்காங்கன்னு நான். இவங்களுடைய லவ், இவங்களுடைய ட்ரஸ்ட் வந்து ரொம்ப விஷால் மேலே இவங்களுக்கு இருக்கு. ஆனால் அந்த சைடில் அது இல்லை, அது நல்லா தெரியுது. பார்ப்போம், இந்த வாரம் வர விஷால் கேப்டன் ஆகிட்டார். சும்மாவே அவர் வந்து ஆடுவார். சலங்கையை கட்டி விட்டுருக்காங்க, என்ன பண்ணுறாருன்னு அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவர் பேசினா அது சரி, மற்றவங்க அதை வந்து சொன்னால் அது தப்பு. இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன்றது தான் அவரோட ஸ்டாண்ட். ஒரு விஷயம் நடக்கும் போதே அங்கே ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து, அதுதான் மனித இயல்பே. அதுதான் நீங்கள் அங்கே ரியாக்ட் பண்ணாமல் பல்ல கடிச்சிட்டு நொணத்து அப்படின்னு இருந்தால் அது வேலைக்கு ஆகாது. இதை தாண்டி கேமரா ஆஃப்க்கு அப்புறமா நீ உள்ள பேசுற அப்படின்னும் போது அது எவ்வளோ வெறுப்பா இருந்தா ஹோஸ்டே உள்ள வந்து 10 நிமிஷம் பேசிருப்பார் மைக்ல. சவுண்ட் அங்க வந்து உட்காரும்போது ஹே காய்ஸ் இப்படி பண்ணது, இந்த லவ் கொடுத்தது, இதெல்லாம் வந்து இன்னொன்னு, இந்த 5 வாரம் எப்படி கடக்கலாம்னு இருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு பதில் கொடுத்தாங்க பாருங்க சவுண்டு. வெல்கம் டு ஐடாஸ் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம கூட பிக் பாஸ் ரிவ்யூவர் பிரியா அவங்க தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். சண்டே எபிசோட்ல ஓப்பனிங்கே பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் சாரோட கேப்டன்சியை தான் அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டஸ்டன்ட் ஒவ்வொருத்தரும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. அதுல யாரு சொன்னது கரெக்டா இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே கிட்டத்தட்ட அவரை பத்தி என்ன நினைச்சிருக்காங்க, அவர் கேப்டன்சி எப்படி இருந்திருக்குன்றத பத்தி தான் வந்து எல்லாருமே பேசினாங்க. அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை எடுத்து வைக்கும் போது இங்க வந்து விஜய் சேதுபதி அண்ணா முன்னால வைக்கிறதுக்கு அவர்கிட்டயே அதை ஓப்பனா சொல்லணும். அவர்கிட்ட சொல்லி தயவு செஞ்சு நீங்க வந்து குழந்தை கிடையாது, அந்த மாதிரி நடிக்காதீங்கன்றத வந்து இவங்க எல்லாருமே தெரிய வச்சிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விஷயம். ஆனா அது வந்து ஒரு வகையில வார கடைசியில கேப்டன்சி எப்படி இருக்குன்றது ஹோஸ்ட் கேட்கணும், அதை சொல்லணும். அந்த வகையில எல்லாருமே சொல்லும் போது இப்போவாவது நம்மளை பத்தி இப்படித்தான் எல்லாரும் நினைச்சிருக்காங்க அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அது நடந்ததுதான். அது கரெக்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். எல்லாரும் சொன்னதுமே வந்து கரெக்ட் தான். இன்னுமே வந்து கேப்டன்சியை தாண்டி அவர் எப்படி இருக்காருன்றதையும் எல்லாரும் போட்டு உடைச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுல பாத்தீங்கன்னா அவர் கடைசி வரைக்கும் விஜய் சேதுபதி சார் ஒரு விஷயம் கேட்கிறாரு. இவர் பாத்தீங்கன்னா நான் இனிமேல் பண்ண மாட்டேன், சாரி, அதை தாண்டி எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. பயம் இதெல்லாம் கேட்டு முடிக்கும் போது அவர் ஆன்சர் எதிர்பார்க்கறதுக்கு முன்னால அவர் சொன்ன அந்த 2 விஷயங்கள், ஒண்ணு வந்து ரயானை வந்து ரயான் அப்படி சொல்ல முடியுமாப்பா அப்படின்னு சொன்னது, அண்டு கடைசியில அந்த பேட்ஜ் தான் மூஞ்சில வச்சு தைக்கணும்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அந்த பேட்ஜ்ன்ற வேர்டு எனக்கு அந்த வீடியோல இல்லை. அப்படியே மூஞ்சில வச்சு தைக்கணும்டா அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. அது என்ன வேர்டுன்னு தெரியாம இருந்தது. ஆனா வீடியோல இருந்த வரைக்கும் நான் பேசினேன். என்னை தாண்டி நிறைய பேர் இதை பேசியிருப்பாங்க போல. சில பேர் கமெண்ட்ஸ்ல போடுறாங்க, இல்ல இது இன்னும் 2-3 பேர் கூட அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. யார் அட்ரஸ் பண்ணாலும் ஓகே, இது ஹோஸ்ட் கேட்டாரா ஹாப்பி, அவ்வளவுதான். ஏன்னா எபிசோட பார்த்து ஹோஸ்ட் பண்றாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி 24 ஹவர்ஸ்ல வர விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படுது நிறைய. இப்போ இது நம்ம மூலயமா, நம்மள மாதிரி ரிவ்யூஸ் மூலயமா போயிருக்கணும் போது சந்தோஷமா இருந்தது. ஓகே, ஏதோ ஒரு வகையில கேட்டாங்க. இந்த கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் மூஞ்சி மாறினதுக்கு அப்புறம் யாரையும் ஃபேஸ் பண்ண முடியல. அதை தாண்டி இந்த சுச்சுவேஷன் நம்ம எப்படி கடந்து போறோம் அப்படிங்கிறதுக்காகவே அவர் பல ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்படி பண்ணிட்டு இருந்தாரு, பயத்துல பேச முடியல. அவர் மறுபடியும் ஒரு சாஃப்டான ஒரு ஃபேஸை வச்சு, இல்லை சார் நான் மனசார அப்படி வந்து நான் சொல்லலை, ஏதோ ஒரு விஷயத்துல மாறும்போது அந்த மாதிரி வார்த்தைகள் வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஏதோ ஒரு விஷயத்துல இப்போ உங்களை அடிக்கும் போது உங்களுக்கு கோவம் வருதுன்னா அப்பதான் நீங்க பேசணும். உங்களை அடிச்சு உங்களுக்கு ரத்தம் வந்து காயப்பட்டு நீங்க மருந்தெல்லாம் போட்டு உட்காந்துட்டதுக்கு அப்புறமா சரி ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம்
பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு விஷயம் நடக்கும் போதே அங்க ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து அதுதான் மனித இயல்பே அதுதான். நீங்க அங்க ரியாக்ட் பண்ணாம பல்ல கடிச்சிட்டு நொணத்து நொணத்து அப்படின்னு இருந்தா அது வேலைக்கு ஆகாது. அதை தான் அவர் சொல்ல புரிய வைக்கிறாரு. நீங்க கோவப்பட்டு தான் ஆகணும், நீங்க கோவப்படுங்க, உங்களை கெட்டவங்களை காட்டுறோம் அப்படின்றத சேதுபதி என்ன சொல்லல. இவருக்கு என்ன என்ன பேசுறதுன்னு தெரியல, மாட்டிக்கிட்டாரு, வேற வழி இல்லைன்றதுனால இனிமேல் இந்த தப்பை நடக்காம பாத்துக்கிறேன் இந்த மாதிரி தான் சொன்னாரு. ஆனா நான் அப்படி பேசிக்க கூடாதான், ஆமா நான் அப்படி இல்லதான்றத கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. கிட்டத்தட்ட அங்க 1 மணி நேரம் 40 நிமிஷம் நின்று பேசியிருக்காரு இந்த ஒரு இஷ்யூக்காக மட்டும். ஆனா அவர் வாயில இருந்து வந்த பதில் இது மட்டும்தான். இதுக்கு மேல இதை பத்தி பேசினா அது ஹோஸ்ட்டுமே வந்து டயர்ட் ஆயிட்டாரு. ஸோ அதனால அவருமே வந்து சரி சார், ஓகே சார், இனிமேல் இப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு பெரிய பிரேக் அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னுமே அவர் நடிச்சுட்டு தான் இருக்காரு. நேற்று இந்த எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவர் பண்ண ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருந்ததுன்னா, பயந்துட்டார். பயந்துட்டியா குமாரே அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஏன்னா வெளியில வந்து எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணிட்டு ஸ்டோர் ரூம் கிட்ட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், வெளியில கார்டன் கிட்ட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவரு ராணுவ 2 பேரும் வந்து ராணுவ வந்து இவருக்கு ஹெல்ப் பண்றாரு. சரி விடுங்கண்ணா 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 அப்படிங்கிற மாதிரி. அண்டு ரஞ்சித்தே சமாதானம் சொல்லிக்கிறாரு. என்னன்னா அவர் வந்து என்னை திட்டலை, என்ன இப்படிலாம் நடந்துக்கங்கன்னு தான் சொன்னாரு. அது எனக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. இதைதான் வாரம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப என்ன தூங்கிட்டு இருந்தீங்களான்னு நான் கேட்கிறேன். வாரம் வந்து விஜய் சனா இதுதான் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப தூங்கிட்டு இருந்தீங்களா ரஞ்சித் சார்? அப்ப அந்த கேள்வி கேட்க தோணுது. அப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு ஒரு வேலைன்னா, அவரோட பெட்ரூம் வந்து இந்த சைட்ல கேர்ள்ஸ் விசஸ் பாய்ஸ்ல கேர்ள்ஸ் ரூமா இருந்ததுல அவரு ஜெஃப்ரி இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ ஜெஃப்ரியோட பிளே பாருங்க, உள்ள கூப்பிட்டு பேசும்போது சொல்லிட்டாரு, நான் பெட்ரூம் மாத்தலான்னு இருக்கேன் சார். இது காதுல வாங்கல ஹோஸ்ட். ஆனா 2 வாட்டி அதை மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாரு. அவரு மாத்திட்டாருன்னு நினைக்கிறேன். இவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாதே, நம்மள வந்து கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்றது, ஐயோ மூஞ்ச மூடிட்டு ஓடினுமே அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணாரு, சரி நம்ம அவங்க பேசிட்டு இருக்கக்குள்ள நம்ம இங்கேருந்து இந்த ரூமுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவோன்ட்டு கடன்னு எல்லா பொருளையும் இங்கேருந்து எடுத்தாரு. கடன்னு எடுத்துட்டு போய் அங்க வச்சாரு. அங்க வச்சுட்டு இதுவெல்லாம் தந்துட்டு உள்ள ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு நான் இங்கேதான் தூங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அவர் இங்கதான் தூங்க போறாரு. ஏன்னா அந்த ஃபேஸ் பண்ற தைரியம் கூட ரஞ்சித்துக்கு கிடையாதுன்னு சொல்றேன். அந்த ஒரு யாராவது திருப்பி வந்து ஏன் அந்த மாதிரி அந்த பொண்ணை சொன்னீங்கன்னு கேட்டா என்ன பண்ணிருப்பாரு? ஒண்ணுமே பேசிக்க முடியாது. அது யாருமே கேட்கலன்னு நினைக்கிறேன். சௌந்தர்யா மட்டும்தான் விஷால் கிட்ட கேட்டாங்க. என்ன அது கூட சௌந்தர்யா வந்து என்ன மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. எனக்கு அந்த வேர்டை இன்னுமே ஹார்ஷா ஹோஸ்ட் சொல்லியிருக்கணுமோ அப்படின்னு தோணுச்சு. அது எனிவேஸ் அவர் சொல்லிட்டாரு. ஆனா இப்படியெல்லாம் உங்களுக்கு கோவப்பட தெரியுமா சார் அப்படின்னு தான் அவர் கேட்டார். அப்ப உங்களுக்கு கோவம் வருது இல்ல சார், அதையே காட்ட மாட்டேங்கிறீங்க, அதுதான் அவர் கேட்குறது. உங்களுக்கு கோவம் வருது, அதையே காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்து. அப்போ இந்த இடத்துல யாரையுமே ஃபேஸ் பண்ற தைரியமே உங்களுக்கு இல்லையே. இப்படி ஒரு இஷ்யூ நடந்துருச்சு. அவர் சொல்ல காலைல ஒரு மீட்டிங்கை போட்டுடலாம், ஏன் இப்ப பேசுங்க, என்ன பண்றீங்க இப்ப பேசுங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு நெகட்டிவா நடந்திருக்கு, முழுக்க காரணம் நீங்க தான். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கேப்டன் ஆன எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு, நான் இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, அதுக்காக நான் வருந்துறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று கன்வின்ஸ் பண்ணிட்டு நீங்க கிளம்பி போயிருக்கலாமே, அந்த ரூம்க்கு அப்ப போயிருக்கலாமே. அப்படின்னா நான் எதுவுமே இப்ப நான் பேசியிருக்க மாட்டேன். ஆனா அவர் பண்ணது டோட்டலா வேற மாதிரி எனக்கு தெரியும். அவர் பயந்துட்டார், அவருக்கு தைரியமே கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தர்ஷிகாவோட எவிக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் எல்லா அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு பிக் பாஸ் ஹவுஸ் விட்டு வெளியில வந்துட்டாங்க. வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தது விஷாலுக்கு. சோ அங்க எப்படி இருந்துச்சுன்னா, காதல் தான், காதலுக்கு அப்புறம் தான் நட்பு அப்படின்ற ஒரு விஷயம் ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரியே இருந்தது. அதை எப்படி பாக்குறீங்க? எக்ஸாக்ட்லி நீங்க சொன்ன மாதிரிதான் நானுமே பார்த்தேன். அது உள்ளுக்குள்ள வந்து பவித்ரா இந்த பிக் பாஸ்க்குள்ள வரதுக்கு முன்னாடியில இருந்தே வந்து தர்ஷிகாவுக்கு ஃப்ரெண்டு. ஸோ நான் எழுந்ததுமே வந்து அவங்க எழுந்துட்டு தென் ஏதாவது பேசணும், பவி கிட்ட பேசணும் அப்படின்னா ஏதாவது பேசியிருப்பாங்கன்னு நான் பேசுவாங்கன்னு நினைச்சேன். பட் அவங்க பண்ணல. ஆனா போயிட்டு விஷால் கிட்ட வந்து ஹக் பண்ணிட்டு அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வாங்கி கொடுத்த அந்த ரிங்கை வந்து அவருக்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்களுடைய லவ், இவங்களுடைய ட்ரஸ்ட் வந்து ரொம்ப விஷால் மேல இவங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த சைட்ல அது இல்லை. அது நல்லா தெரியுது எனக்கு. ஆனா இன்னமும் அவங்க வந்து அதை நம்பி அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அவர் கொடுத்ததுமே இந்த மாதிரி கொடுத்துருக்காடா, இது வந்து அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் அவளுக்கு வாங்கி கொடுத்ததுன்றத மென்ஷன் பண்ணி விஷால் சொல்றாரு அருண் கிட்ட. சொல்லிட்டு ராணுவ வந்து ரொம்ப பாசம் வச்சிருக்கா அவங்க மேல அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது இவருக்கு ஒரு விதமான பயம் வருது. அந்த பயம் ஏன் வருது அப்படின்னா,
இவர் அந்த மாதிரி மோட்டிவ்ல அந்த பொண்ணை பார்க்கல. ஸோ இவருடைய தாட் வந்து இவர் வெறும் அன்பை தான் கொடுத்துருக்காரு, காதலை தரல அப்படிங்கிறது வந்து இவரோட சைட்ல இருந்து கரெக்டா சொல்லணுன்றதுக்காகவே அவர் ஒரு ப்ளே பண்ணாரு. எவிக்ஷன் முடிஞ்சு அவங்க ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் நீ என் மேல நிறைய அன்பு காமிச்சிருக்க, அதுக்கு நான் உண்மையா இருக்கேன், நானும் உன் மேல நிறைய அன்பு காமிச்சிருக்கேன், எந்த இடத்துலயும் நான் உன்னை வந்து பொய்யா நான் பார்க்கல உன்னுடைய அன்பை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பார். இதுக்கு என்ன ரீசன் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மேபி இவங்க லவ்ன்ற ஒரு விஷயத்துல விழுந்தனாலதான் அவங்க அங்க அவங்கள 100% காட்ட முடியாம போச்சோ அப்படின்றதே ஏதோ ஒரு இடத்துல ஃபீல். அவர் சொல்றது என்னன்னா, நீ என் மேல லவ் காமிச்ச, நான் ஏத்துக்கிட்டேன், ஆனா நான் உன்னை லவ் பண்ணல, நீ லவ் பண்ணதை நான் தப்பு சொல்லல அப்படிங்கிறது தான் வந்து அவர் அப்படி சொல்லியிருக்காரு. சொல்லி முடிச்சதையும் தாண்டி இப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த பொண்ணு நேரா வீட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பிக் பாஸ்ல எப்படி இருந்திருக்கோம், நல்லா தூங்கி எழுந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா டிவி ஆன் பண்ணி அதை தான் பார்ப்பாங்க, எபிசோட்ஸ் பார்ப்பாங்க, என்னென்ன நடந்திருக்கு, நம்ம எப்படிலாம் தெரிஞ்சிருக்கோம், அதை தாண்டி ரிவ்யூஸ்லாம் எப்படி வந்திருக்கு, அதுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. அப்போ ஒப்பீனியன் மாறிடக்கூடாதுல்ல, விஷால் நம்மளை ஏமாத்திருக்கான் அப்படிங்கிறது. அதனால இந்த மாதிரி நானும் உனக்கு உண்மையா தான் இருந்திருக்கேன்ற ஒரு வார்த்தையை அப்படி போட்டு அனுப்பிச்சிருக்காரு. ஆனா தர்ஷிகா வெளியில போனதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம்னு பாத்தீங்கன்னா, பாதி தர்ஷிகா பாதி விஷால், இவங்க 2 பேர் தான் இவங்க வெளியில போறதுக்கான காரணம். பட் அந்த எந்த ஒரு கில்ட்டும் இல்லாம அப்படி சொல்லி அனுப்பி வைக்கிறது இருக்குல்ல. அதுக்கு முந்தின நாள் பாத்தீங்கன்னா சத்யா வெளியில போனாரு, ஆனா அது ஃப்ரெண்ட்ஷிப் தான், அது லவ்வையும் தாண்டி இருந்தது. ஜெஃப்ரிக்கும் சத்யாக்கும் ஒரு அழுகையா இருக்கட்டும், அந்த தூக்குறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து நம்ம என்னதான் நெகட்டிவா ஜெஃப்ரியை நினைச்சாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற அந்த ஜோன்ல அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது இவ்வளோ உள்ளுக்குள்ள அவங்க ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்கன்னு தோணுச்சு. ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது நேத்து ரியாக்ஷன். ஒரு எவிக்ஷன் ஹோஸ்ட் அனௌன்ஸ் பண்றாரு, இப்படி பண்ணுவியா, அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாரு, வாங்க தர்ஷிகா வெளில பேசலாம், ஃப்ரேம் இப்படியே தான் இருக்கு. என்னங்க இது? ஒரு மனுஷனா உண்மையாவே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னா கண்டிப்பா அழுதுருப்பாங்க. ஆனந்தி லாஸ்ட் வீக் போகும்போது அழாத அன்ஷிதாவா எப்படி அழுதாங்க? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கே அப்படி அழுகுறாங்கன்னா இந்த பையன் மனசுல ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி இருந்திருந்துன்னா கண்டிப்பா கண்ணுல இருந்து தண்ணி வந்திருக்கும். இது ஜஸ்ட் அ டைம் பாஸ் லவ், அதுதான் அவர் பண்ணியிருக்காரு. பட் இவங்க பியோர் லவ் கொடுத்துருக்காங்க, அதுல இவங்க ஏமாந்துருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இல்ல எனக்கு எப்படி இருந்ததுன்னா, விஜய் சேதுபதி சார் பாத்தீங்கன்னா தர்ஷிகா கிட்ட எவ்வளவோ தடவை அட்ரஸ் பண்ண அவர் அந்த லவ்ன்ற வார்த்தையை சொல்லாம எதனால இந்த கேமை நீங்க விட்டுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதான்னு கேக்குறாரு. தெரியல சார், எனக்கு எதனாலன்னு தெரியல சார். ஏவி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப எதனாலன்னு தெரிஞ்சுதான்னு கேட்டார். அவங்க என்னன்றத அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, பட் அதை வாயால சொல்லாம எனக்கு ஓகே சார், ஆமா சார் அப்படின்றாங்க. பட் உங்களுக்கு திருப்பி அந்த கேம் திருப்பி வராது, நீங்க எலிமினேட் ஆயிட்டீங்களே. நான் விளையாடணும்னு நீங்க துடிச்சாலும் இப்ப உள்ள உங்களை அனுப்ப மாட்டாங்க, கப்பு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. பட் நீங்க இப்போ ஒரு கெஸ்டா வரலாம், அது மட்டும் தான் பண்ண முடியும், மற்றபடி நீங்க கேம் விளையாட முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பர்சனலா விஷாலுக்கும் பவிக்கும் அட்வைஸ் கொடுத்துட்டு மத்தவங்க எல்லாத்துக்குமே காமனா ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதை எப்படி பாக்குறீங்க? அதுலயுமே விஷாலுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குற அளவுக்கு அவர் வந்து இருக்காரு. ஆனா பவி அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஏவிலேயே ஒரு விஷயத்த கிளியரா டீம் போட்டு காமிச்சாங்க. பவித்ரா அட்வைஸ் பண்றது, இது உங்க கேமை கெடுக்குது இப்படிலாம் சொல்லும் போது அவங்க அந்த பாயிண்ட்டை ஏத்துக்கிற மாதிரியே தெரியல. ஆனா அதுக்கு ஆப்போசிட் கமெண்ட் ஒன்று கொடுத்தாங்க, என்னன்னா இந்த கேமை என்னுடைய லவ்வோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்போ கெடுக்காது, ஏன் நீ நினைச்சா கூட கெடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பவித்ரா உங்களுக்கு கெடுக்கல, ஆனா பவித்ரா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணதே உங்களால ஏத்துக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க கண்மூடித்தனமா இருந்திருக்கீங்க, அதனாலதான் நீங்க இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வெளியில இருக்கீங்கன்னு நான் சொல்றேன். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கணும். ஏன்னா 2 மாசம் தான் இந்த வீட்டுல நீங்க விஷால் கூட இருந்தீங்க, ஆனா உங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க பவித்ரா, இதுக்கு முன்னாலேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இந்த வீட்லயும் ஒரு 2 மாசம் உங்க கூட இருந்திருக்காங்கன்னா அவங்களோட பாண்டிங் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருந்திருக்கணும். அதையும் தாண்டி நீங்க விஷால் ஜெயிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பவித்ரா இங்கெல்லாம் எல்லாரும் நல்லா கேம் விளையாடுன்னு சொன்னது வந்து அது ரொம்ப ஹர்ட்டா தான் இருந்தது எனக்கு என்னன்னா இந்த வீக் எபிசோட்ல இவங்களுக்கும் முத்துக்குமரனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். அங்க போயிட்டு முத்துக்குமரன் கூட சமரசம் பேச போயிருப்பாங்க. அப்படி இருந்த முத்துக்குமரன் கிட்ட கூட அவங்க தனியா ஒரு விஷ் பண்ணலையே. ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி முத்துக்குமரன் கிட்ட போயிட்டு அட்ரஸ் பண்ணதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஆனா பவித்ரா அப்படி கிடையாது. பவித்ரா ஸ்டார்டிங்ல இருந்து ஃப்ரெண்டா இருக்காங்க. அப்போ நீங்க ஒரு விஷ் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் விஷால் கப்பு முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டு விளையாடுமாறா அப்படின்றாங்க. அண்ட் இவங்க கிட்ட அட்ரஸ் பண்ணது வந்து நீ ஜெயிச்சுட்டு வா அப்படிங்கிறத தாண்டி
எழுந்துக்கோ பவி, நிறைய பேர் நல்லா விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணாங்க. நீங்க அவங்களுக்கு விஷ் பண்ணலனா கூட பரவாயில்ல, அவங்கள தாழ்த்தி பேசாம இருந்தா போதும். அதுதான் என்னுடைய கருத்து. அதை தாண்டி உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையோ, அதனாலதான் அவங்க எதுவுமே பண்ணலையோ, யாருக்குமே எந்த ஒரு விஷயம் சொல்லலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் விஷால், அப்புறம் பவித்ரா, அவ்வளவுதான். அன்ஷிதா கூட கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தாங்க. அது எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சுன்னு தெரியல. அது விஷாலா தான் பிரேக் அவுட் ஆச்சு. நம்ம ஒரு 3 வாரத்துக்கு 2 வாரம் 2 போன வாரத்துல பேசிப்போம்னு நினைக்கிறேன். அது வந்து என்னன்னா முக்கோண காதல் மாதிரி இருந்தது. ஆனா அத ஒரு வகையில கிளாரிட்டி கொடுத்தாங்க அன்ஷிதா, அப்படி கிடையாதுன்ட்டு. ஆனா திருப்பியும் அது வந்து அதுக்கப்புறமா அன்ஷிதா பண்ணது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா தெரிஞ்சுது. நான் வந்து இங்க அதுக்காக வரல அப்படின்லாம் சொல்லி அழுதாங்க. நானே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினேன். ஆனா அதுக்கப்புறமா அவங்க பண்ண விஷயம் வந்து வாண்டடா தர்ஷிகா வெறுப்பேத்தணும்னு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. நேத்து கூட பாருங்க, எலிமினேட் ஆகி போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்கும் ஒரு ஃப்ரேம் வச்சிருக்காங்க. நானும் ஏன்னா நீ போய் ஏன் அங்க உட்காந்து, நீ அங்க உட்காந்துருக்க வேண்டாமே. தர்ஷிகா போற வரைக்கும் தர்ஷிகா தான் அங்க உட்காந்துருந்தாங்க. தர்ஷிகா போனதும் அன்ஷிதா. அப்ப நான் சொன்னது கரெக்ட் தானே. இப்ப அன்ஷிதா போனதும் சௌந்தர்யாவா? எனக்கு அப்படிதான் விஷால கேட்க தோணுது. அதே மாதிரி நேத்து கூப்பிட்டு சேதுபதி அண்ணா எல்லாருக்கும் கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்தாரு. அதுல விஷாலுக்கு கொடுத்த அட்வைஸே, நீ என்டர்டைன்மெண்ட்ன்ற பேர்லயே 70 நாள் வந்துட்ட, அதை எங்களால பார்க்க முடியலன்னு தான் நாங்க சொல்றோம் அப்படிங்கிற. ஸோ என்டர்டைன்மெண்ட் தாண்டி இவன் என்டர்டைன்மெண்ட் பண்றான், இவனுக்கு கொட்டினா கூட எதுவும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க சார் அப்படின்னும் போது, அப்போ நீ அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க, நீ வீக்கா இருக்கிறது உனக்கே தெரியலையப்பா அப்படிங்கிறாரு. ஆமா, நீ வீக்கா இருக்க விஷால், நீ விளையாடு, நீ விளையாட்டுக்குள்ள வா, விளையாட்டுக்குள்ள வந்து அங்க ஒரு காமெடியை பண்ணாதான் அதை எங்களால பார்க்க முடியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரயானுக்கும் ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்திருந்தாரு. இந்த வீக் வந்து நீ இண்டிவிஜுவலா விளையாண்டுருக்க அப்படின்னு, அதெல்லாம் அவருக்கு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா சாட்டர்டே வந்து ரயான் நிறைய பேசியிருக்காரு. அதுக்குமே ஒரு அப்ரிஷியேட் நான் வந்திருக்கு. ஆடியன்ஸ் பயங்கர கிளாப்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அது போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க, எனக்கு ஆடியன்ஸா போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க. ஆனா அது டெலிகாஸ்ட் செய்யப்படலை. அது ஏன்னு தெரியல. சம்பந்தமே இல்லாம பேசின ராணவத வந்து போட்டிருக்காங்க. ரயான் ஏன் கட் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. அப்பவே வந்து 2-3 பேர் எனக்கு டேக் பண்ணி போட்டாங்க, ரயான் போடல 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 அப்படின்ட்டு. அப்ப எனக்குமே அது தோணுச்சு, ஏன் ரயான் பேசுறத போட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு லைவ்ல பாக்குறேன், கரெக்டான பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. நேத்து கூட வந்து எலிமினேட் ஆயிட்டு போயிட்டாங்க தர்ஷிகா. அதுக்கு அன்ஷிதா வந்து வெளியில உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து பவித்ரா கிட்ட நினைக்கிறேன், பவித்ரா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ரொம்ப கில்ட்டா இருக்கு எனக்கு அப்படின்ட்டு, நான் தான் நாமினேட் பண்ணேன், ரொம்ப கில்ட்டா இருக்கு அப்படின்றாங்க. ரயான் கேக்குறாரு, ஏன் அவளுக்கு பதிலாக நீ போயிருக்கணுமா அப்படின்னாரு. இல்ல இல்ல, நான் தான் அவளை நாமினேட் பண்ணேன், நான் கூட தான் சத்யாவை நாமினேட் பண்ணேன், இது கேம், இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னும் போது, இல்ல அப்ப அவளுக்கு பதிலாக நீ போக வேண்டியது தானே, என்னோட கேள்வி இது. அவளுக்கு பதிலாக அப்ப நீ போயிருக்கணும், நான் போறேன் சார் அப்படின்னு. அது கிடையாது இந்த கேம். ஒருத்தர் ஒரு வீக்ல நீங்க நான் உங்களை நாமினேட் பண்றேன், நீங்க போவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் நாமினேட் பண்றேன். எனக்கும் உங்களுக்கும் பர்சனலா இருந்தாலும் கேம்குள்ள இருந்தாலும் நீங்க போனாதான் நான் இந்த வீட்டுல இருக்க முடியும்ன்றதுதான் இந்த கேம். அப்ப அதுதானே பண்றோம். அதுதான் ரயான் வந்து சொல்றாரு. நானும் சத்யா நாமினேட் பண்ண, சத்யா வெளில போயிட்டாரு, இதுதான் இந்த கேம், இப்படிதான் இருக்கும் இந்த கேம். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க சைன் பண்ணி வர்றீங்க. உள்ள வந்து உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுதுன்னா 100 நாள் முடிஞ்சு திருப்பி வெளியில போய் அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. வெளியில போனதுக்கு அப்புறம் என்ன வேற வேற்று கிரகங்களுக்கு போறீங்களா எல்லாரும்? இல்லையே. அப்ப அந்த இடத்துல அவர் கரெக்டா அதை சொன்னார் ரயான். இந்த மாதிரி விஷயங்களை ரயான் அட்ரஸ் பண்றாரு. பட் இது லைவ்ல வருது, இது வந்து எபிசோட்லயுமே மேக்ஸிமம் கட் பண்றாங்க அவர் பேசுறது. அதை தாண்டி சாட்டர்டே எபிசோட்ல அவர் பேசுறது டோட்டல் கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணதுனால நிறைய பேர் வந்து ரயான் பேசினாரு, ஏன் வரல ஏன் வரல ஏன் வரலன்ற மாதிரி. பட் அதுக்கு பதிலாக அப்படியே சண்டே வந்து அவர் பேசினதை போட்டுட்டாங்க, அப்லோட் பண்ணி சொல்லிட்டாங்க. அது அதே மாதிரி அவர் ஒரு பாயிண்ட்டை கரெக்டா எடுத்து வச்சார். ரஞ்சித்தை பத்தி அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் முன்னாலதான் இந்த பிரச்சனை போகுது, அப்பவே அவர் பேச மாட்டேங்கிறாரு, அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து குத்தம் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவர் மூலம் தான் இந்த பிரச்சனை நடக்குது, பிரச்சனை நடக்கும்போது ஏன் அவர் வந்து கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கறத அழகா அந்த பாயிண்ட் எடுத்து வச்சாரு. அதை பார்த்ததுனாலதான் வந்து ரயானுக்கு அப்படி ஒரு அட்வைஸ் வந்து அவர் கொடுத்துருக்காரு. இன்னும் நீங்க நிறைய பேசுங்க, போல்டா பேசுங்க, நல்லா விளையாடுங்க, வீக் பிளேயரா இருக்காதீங்க, நல்லா விளையாடுங்க இண்டிவிஜுவலா அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்ட் சொல்லிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கன்ஃபெஷன் ரூம்ல அருண் ஒரு சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. நான் பேசின விஷயங்கள் வந்து தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிருக்கா, என்னோட ஃபேம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் விஜய் சேதுபதி சார்கிட்ட கேட்டிருந்தாரு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா அருணுடைய விஷயம் வந்து எப்படின்னா, நான் நேற்று சொன்ன மாதிரிதான், அவர் பேசினா அது சரி, மற்றவங்க அதை வந்து சொன்னா அது தப்பு, இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன்றது தான் அவரோட ஸ்டாண்ட். அதுல இருந்து அவர் மூவ் பண்ணவே மாட்டார். இதை தாண்டி கேமரா ஆஃப்க்கு அப்புறமா நீ உள்ள பேசுற அப்படின்னும் போது அது எவ்வளவு வெறுப்பா இருந்தா ஹோஸ்டே உள்ள வந்து 10 நிமிஷம் பேசியிருப்பார் மைக்ல. அப்ப அந்த அளவுக்கு நீங்க
பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான். அண்டு எப்பவுமே வந்து உள்ள இருந்து ஒருத்தவங்க வந்து என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் நான் நெகட்டிவா போயிட்டு இருக்கேனான்னு தெரியல. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் எபிசோட் சாட்டர்டே எபிசோட்ல வந்து அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி வந்து மக்கள் கிட்ட இருந்து தாண்டி வந்து வீட்டுக்குள்ள பேசியிருக்காருன்னும் போது அப்ப நம்ம நெகட்டிவா இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அருணுக்கு இருக்கிறதுனால அவர் வந்து அந்த இடத்துல சொல்லும்போது ஆஸ் அ ஹோஸ்டா அவர் கரெக்டாக தான் அவருக்கு ஒரு மெடிசன் கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆமாங்க உங்களுக்கு நெகட்டிவ் இருக்குன்னு அவரால் சொல்ல முடியாது, ஆமாங்க உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் சொன்னதுன்னா தப்புன்னா நடக்க தான் செய்யும், அது இயல்பு தான். இதெல்லாம் தாண்டி தான் நீங்க நல்லா விளையாடணும், உங்க பேர் அவ்வளோலாம் கெட்டு போலங்க, நீங்க நல்லா தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவரை ஊக்கப்படுத்தினது வந்து அந்த விதம் வந்து கரெக்டான விதம். அது கரெக்டாக பண்ணியிருக்காரு சேதுபதி அண்ணா. அதுக்கு வந்து அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால கண் கலங்கினாரு. மேபி அருணுடைய கேம் இதுக்கப்புறம் சேஞ்ச் ஆனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட். ஆனால் எந்த ஒரு விஷயமும் நீங்க பேசுறது திருப்பி ரிப்பீட் வருதுன்னா அதை நீங்க ஏத்துக்கணும். நீங்க பேசும்போது அந்த நபர் கேட்டுக்கிறாங்கல்ல, திருப்பி அந்த நபர் பேசும்போது நீங்க கேட்டுக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சௌந்தர்யாக்கும் ஒரு சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருந்தாரு. நீங்க உங்களுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் வெளியில இருக்காங்க, ஸோ நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா கேம் விளையாடுங்க. ஸோ நான் என்ன கொஸ்டின் கேட்கறேன்னா, எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா லைக் ஒவ்வொரு விஷயத்த சொல்லி மோட்டிவேட் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல எல்லாருக்குமே கரெக்டா அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து அவர் சொன்னார் தான். ஜாக்லினுக்கா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டே 1ல இருந்து வந்த ஜாக்லின் இப்ப திருப்பியும் வந்து நீங்க விளையாடும் போது இப்பவும் நல்லா விளையாட தொடங்குங்க, இண்டிவிஜுவலா விளையாடுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் ஒரு அட்வைஸா கொடுத்தாரு. முத்துக்குமரன் நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க, அப்போ வந்து நீங்க இங்க வந்து நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதுக்கான காரணம் அவங்க நேர்பாதையில தான் போயிட்டு இருக்காங்க, எந்த விதத்திலயும் தப்பா போல அப்படிங்கிறது தான். தப்பா போறதுக்கு உதாரணமா தான் அருண் இருந்திருக்காரு. அந்த மாதிரி வந்து போகக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் அட்வைஸ் வந்து கொடுத்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவா ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா ஒரு அட்வைசஸ் கொடுத்த ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின், முத்துக்குமரன், மஞ்சரி, தீபக் அண்ட் ரயான், அப்புறம் வந்து சவுண்டு. இவங்க 6 பேருக்கு தான் ஒரு குறிப்பிட்டமா சின்னதா கொஞ்சமா அப்படி சொன்ன மாதிரி இருந்தது. மற்றவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் டென்த்தா பேசுற மாதிரி தான் இருந்தது. எனிவேஸ் அதை கரெக்டா அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா, அவர் சொன்னதை ஏத்துக்கிட்டு இந்த 5 வீக் வந்து அப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னா அது நல்லா போகும் என்ன பொறுத்தவரைக்கும். ஆனா சவுண்ட் அங்க வந்து உட்காரும்போது ஹே காய்ஸ் இப்படி பண்ணது, இந்த லவ் கொடுத்தது, இதெல்லாம் வந்து அவங்க இயல்பா தான் பண்றாங்களா, அவங்க கேரக்டர் இப்படிதானா அப்படிங்கிறது அவங்க ஃப்ரெண்ட்ஸே வெளியிலுமே அதான் சொன்னாங்க. அவ அப்படிதான் இருப்பா, கொஞ்சம் வெகுலியா தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதையுமே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இன்னொன்னு இந்த 5 வாரம் எப்படி கடக்கலாம்னு இருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு பதில் கொடுத்தாங்க பாருங்க சவுண்டு. இந்த 5 வாரம் கடந்தா போதும் சார் அப்படிங்கிற மாதிரி. இது எப்படி கடக்க போறோன்றதுக்கான பதில் அவங்க கிட்ட இல்லை. ஆனா நான் கடந்துட்டா போதும் அப்படிங்கிற ஒரு பதில் அவங்க கிட்ட இருந்துச்சு. அந்த ஒரு பதிலை இவர் அட்ரஸ் பண்ணது வந்து எப்படி இருந்ததுன்னா, நீங்க வந்து இந்த வீட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க வெளியில, அவங்களுக்காக நீங்க இந்த 5 வாரம் விளையாடணும் அப்படிங்கிறதுனால அவர் அந்த ஒரு அட்வைஸை கொடுத்தாரு. உங்களுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க வெளியில, நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க, நீங்க நல்லா கேம் பிளே பண்ணுங்க அப்படிங்கிறது. ஸோ எல்லாருக்குமே ஒரு மேக்சிமம் ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு அட்வைசஸ் தான் கொடுத்தாரு. முக்கியமான நபரை பத்தி பேச மறந்துட்டோம், மிஸ்டர் ஜெஃப்ரி பாத்தீங்கன்னா கால்ல விழுந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே விஜேஎஸ் ஐஸ் வச்சுட்டாருன்னே சொல்லலாம். அது எப்படி பாக்குறீங்க? அது ஆக்சுவலா வந்து அது வாண்டடா தான் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நீங்க வந்து தப்பெல்லாம் உணர்ந்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஓகே, ஹோஸ்ட் கிட்ட இப்படி பண்ணதெல்லாம் ஓகே, அவரும் நல்லா இருன்னு சொன்னதெல்லாம் ஓகே. அதை அட்ரஸ் பண்ணும்போது நான் ஹோஸ்டையே நான் கேட்குறேன், ஏன் சார் அந்த பையன் அவ்வளோ பின்னால பேசியிருக்கான், மார்க் பண்ற மாதிரி பாடியிருக்கான், டான்ஸ் ஆடியிருக்கான், இதெல்லாம் தாண்டி அந்த கோவா கேங்கை பத்தி பேசுறதை தாண்டி அந்தந்த பர்சனை பத்தி அவனுக்கு ஒரு பேட் ஒப்பீனியன் இருக்கு, இதெல்லாம் பேசியிருக்கான். நீங்க இதை பத்தி அட்ரஸ் பண்ணி இதுன்னு கேட்காம நீ பின்னால பேசுற விஷயங்களை தவிர்த்துட்டு நீ கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம், அது மட்டும் உன்னுடைய தப்பு அப்படிங்கிறத ஹோஸ்ட் அங்க சொல்லியிருக்கணும்ன்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஆனா அதை ஹோஸ்ட் பண்ணல. அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஹோஸ்ட் மைண்ட்ல இவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, இந்த பையன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அதனால்தான் அந்த விடுதலை பாசை கூட வாங்கி வேற ஒருத்தர்கிட்ட தரல. நாமினேஷன் ஃப்ரீ பாஸையுமே யார்கிட்டயுமே இப்படி வாங்கி இப்படி கொடுக்கல. அதுவும் ஒரு ரீசன், இந்த பையன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. 2வது, இந்த பையனுக்கு மணி பாக்ஸ் போறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி தான் இந்த பையன் ப்ளே பண்ணியிருக்கான். ஸோ இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சாச்சு. அடுத்த வாரம் 12வது வாரம் ஃப்ரீ டாஸ்க்
அடுத்த வாரம் நாமினேட்லேயே இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வருவாங்க. வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் மேபி அந்த வாரம் நாமினேட் ஆகிறதோ இல்லை மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாரோ அது அவருடைய விருப்பம். ஆனால் இது வரைக்கும் ஒரு ப்ளே பண்ணீங்கல்ல, அந்த ப்ளே வந்து ரொம்ப ராங்கான ப்ளே, ரொம்ப தப்பான ப்ளேன்றதை வந்து ஹோஸ்ட் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இல்லைன்னா அது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். அது வந்து நான் சொல்லும்போது 5வது வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பின்னால போயிட்டு டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி பண்ணதெல்லாம் அப்பவே கேட்டிருந்தால் கோவா கேங்ல சேர்றதா இருக்கட்டும், அது கோவா கேங்க அப்படியே டவுன் பண்ணி இவர் மேல வந்ததா இருக்கட்டும், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவங்களுக்கெல்லாம் கண்மூடித்தனமா இவரை நம்பி அவங்கெல்லாம் வந்து விட்டு கொடுத்ததா இருக்கட்டும், இது எதுவுமே நடந்திருக்காது. கேம் வேற மாதிரி மாறி இருக்கும். ஜெஃப்ரிய அந்த வீட்டுல பாதி பேருக்கு பிடிக்காம இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து மாற்று கருத்து இருந்தாலும் ஜாக்லினுக்கு வந்து ஜாக்லினை பார்க்கும் போதே ஜாக்லின் கண்டிப்பா நாமினேஷன்ல வரணுன்ற தாட் எல்லாருக்குமே இருக்குன்றதுக்கு காரணம் ஜாக்லின் ஏதோ ஒரு விஷயத்துல சரியா இருக்காங்க அப்படிங்கிறது தான். அதனால வராங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு யாருக்கிட்டையுமே நீ அப்படி இல்லை அப்படின்னா நீ உள்ள ஒரு நாடகம் போடுறதுன்னு அர்த்தம். அந்த நாடகத்தை வந்து அன்பு மூலியமா போடுறவர் ரஞ்சித் மறைமுகமா நான் இப்படிதான் அப்படி நான் அடிக்க வேண்டிய இடத்துல, அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு உங்களை பிடிக்காதுன்னா அந்த பீப்புள் கூட சேர்ந்து நான் உங்களை திட்டுவேன். இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அவரை பிடிக்காதுன்னா உங்க எல்லாரும் கூட சேர்ந்து அவரை திட்டுவேன். இப்படி இருக்குனால தான் ஜெஃப்ரி எல்லாருக்குமே பிடிச்சது. அந்த வீட்டுல எல்லாருக்கூடயுமே மிங்கிளானது, எல்லாருமே அக்கா தம்பின்னு கூப்பிடுறது இந்த ஒரு காரணத்தினாலதான். அப்ப அந்த மாதிரி ஒரு பிளே பண்ணீங்கல்ல, சட்டில் பிளே, சத்யா சொன்ன மாதிரி சட்டில் பிளே பண்ணார் இல்லையா, அந்த பிளேல தப்பு இருக்குன்றத ஹோஸ்ட் சொல்லிருக்கணும். ஏன்னா இதை தாண்டி வெளியில ஒரு லைஃப் இருக்கு ஜெஃப்ரிக்கு. அந்த லைஃப் ரன் பண்றதுக்கு இந்த ஒரு அட்வைஸ் அவருக்கு தேவை. நீங்களே அவருக்கு வந்து அட்வைஸ் கொடுக்காம அவரை தட்டி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஜெஃப்ரிக்கு அட்வைஸ் பண்ணும்போது மட்டும் எனக்கு அப்படி தோணுச்சு. இவர் அதை வந்து வெளிப்படையா எல்லாரும் முன்னாடியும் அட்வைஸ் பண்ணா, ஆமா நம்ம இவனை பத்தி அன்னைக்கு பேசுனது கரெக்ட் தான், ஜாக்லின்ல இருந்து எல்லாருமே யோசிப்பாங்க தான். ஆனா தனிப்பட்ட நபரா ஒரு ரூம்குள்ள உட்கார வச்சு பேசுறீங்க சார், அப்ப நீங்க அட்வைஸ் பண்ணிருக்கலான்றது என்னுடைய கருத்து. ஏன்னா அவர் ஓப்பனா வந்து ஜெஃப்ரி என்ன சொல்லிட்டாருன்னா, இல்ல சார் இது வரைக்கும் நான் வந்ததெல்லாம் என் மம்மிக்காக தான் சார் நான் விளையாடினேன், நான் இது வரைக்கும் நான் தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன் தான், நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் தான் போது, தப்பு பண்ணிருக்கீங்களா அதை உணர்றீங்களான்னு கேட்டிருக்கணும். கேட்கல. விளையாடுங்க, பாட்டு எழுதுறது கம்மியா இருக்கு அப்படின்னும் போது பெண்ணு இல்லை சார் பேப்பர்ல சார், பெண்ணுக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. அப்ப அந்த பெண்ணுக்கு ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு ரூல்ஸ்ல அது இல்லை. பேப்பர் பென் இருக்கக்கூடாதுன்றது ரூல்ஸ். அதையும் தாண்டி ஒரு கண்டஸ்டன்ட்க்கு பெண்ணு நான் வேணா கேட்டு பாக்குறேன்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு உங்க மேல சாஃப்ட் கார்னர் இருக்கு. அதனால நீங்க அவரை கேட்கலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த ரஞ்சித் வந்து பேட்ஜ் வச்சு தச்சிருவேன்னு சொன்ன விஷயத்துல அங்க நின்று சிரிச்சிட்டு இருக்காள் ஜெஃப்ரி. என்ன சொன்னார் ஜெஃப்ரி, சொல்லு அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட ஜெஃப்ரி கிட்ட அவர் கேட்கல. அது எனக்கு வருத்தமா தான் இருந்தது. இனிமே வந்து ஜெஃப்ரி மேல சாஃப்ட் கார்னரா ஹோஸ்ட் இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி அது எனக்கு தோணுச்சு. அவருக்கு கொடுத்த அட்வைஸ் அந்த அளவுக்கு அவர் தகுதி இல்லை சார். அவரோட தகுதியை நீங்க உயர்த்திருக்கீங்க. அவர் தகுதிக்கு கீழே இருக்கிற அழுக்குகளை நீங்க அகற்றி இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் சண்டே எபிசோட் மிட் வீக் எவிக்ஷன் இருக்கா? மிட் வீக் எவிக்ஷன் இருக்குன்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ ஏன்னா இன்னும் 13 பேர் 5 வாரங்கள் தான் இருக்கு. அப்படின்னா மிட் வீக் எவிக்ஷன் ஒன்று இருக்கணும், வீக்கெண்ட் எவிக்ஷன் ஒன்று இருக்கணும். இது ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து ஃப்ரீஸ் டாஸ்க்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃப்ரீஸ் டாஸ்கில் வந்து ஒரு எவிக்ஷன் நடக்கும் வீக்கெண்டில். அதுக்கு அடுத்த வாரம் பணப்பெட்டி எடுக்க வாய்ப்பு இருக்குது. டிக்கெட் டு ஃபினாலே போகும்போது ரெண்டு எவிக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தள்ளாதான் வந்து 5 பேர் உள்ளே போக முடியும். அதனால அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்ப்போம். இந்த வாரம் வர விஷால் கேப்டன் ஆகிட்டார். சும்மாவே அவர் வந்து ஆடுவார். சலங்கையை கட்டி விட்டுருக்காங்க, என்ன பண்ணுறாருன்னு அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். காதல் கண்டென்ட் கொடுக்க தர்ஷிகாவும் இல்லை, இனிமேலாச்சும் ப்ளே பண்ண. ஏங்க சௌந்தர்யா இருக்காங்க. காலைல சௌந்தர்யா வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. காலைல சௌந்தர்யாவும் ராணுவுக்கும் டான்ஸ் பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாரு. இப்படி ஆடுங்க, இந்த பாட்டுக்கு இப்படி ஆடுங்க, இப்படி ஸ்டெப் போடுங்க அப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அண்டு கேப்டன் ஆயிட்டாரு. இந்த வாரம் வந்து எல்லாருமே மேக்ஸிமம் நாமினேட் ஆயிட்டாங்க. எல்லாருமே நாமினேட் ஆயிட்டாங்க. விஷால் ஜெஃப்ரியை தவிர்த்து வீட்டில் எல்லாருமே நாமினேட்டட் தான். ஸோ அது வந்து நம்ம இந்த வார கடைசியில் யார் போகிறாங்க என்ன ஏது மிடில் எவிக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு மேக்ஸிமம் வெனஸ்டே அப்படி தெரிஞ்சிடும் ஆல்வேஸ்லி. ஏன்னா பிக் பாஸ் நம்மளுக்கு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை உள்ளேயுமே அது சொல்வார். ஸ்பாட்லைட்டு திடீர்னு ஸ்பாட்லைட் வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு சில சீசன்ஸில் நடந்திருக்கு, நடக்க வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மிட் வீக் எவிக்ஷன் ஒன்று இருந்தா யார் வெளியில போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரஞ்சித். அவர் இருக்கக்கூடாது. அவர் தயவு செஞ்சு மக்கள்கிட்டே நான் கேட்குறேன், அவர் வந்து இந்த வீக் நாமினேஷன்ல வந்திருக்காரு. அவருக்கு வந்து நீங்க இந்த கேமுக்கு ஒரு நல்ல பிளேயரை இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஒரு பிளேயரை வெளியில அனுப்புங்க அப்படிங்கிறது தான். அவர் பிளேயரே கிடையாது.
அந்த ஒரு அந்த ஒரு பர்சனை வெளியில அனுப்புங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா பிஆர், ஓட்டு இதெல்லாம் தாண்டி மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும். அது வந்து முழுமையா நான் வந்து வெளியில கழட்டி வச்சுட்டு வந்து இங்க நடிக்கிறேன் அப்படின்னா, அந்த மாரி ஒரு நடிப்பு மிகுந்த ஆளு வந்து இதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தடுத்த வாரங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா முத்துக்குமரன் நேத்து ஒரு வார்த்தை சொன்னார் ரஞ்சித் கிட்ட வந்து தனிப்படை வெளியில அந்த ஆர்குமெண்ட்லாம் முடிஞ்சு பிரேக் விட்டதுக்கு அப்புறம் சிவாஜி போஸ் மாதிரி நின்றுட்டு இருந்தாரு மேல பார்த்து. அப்ப வந்து முத்துக்குமரன் சொன்னாரு, இந்த ஒரு வாரம் தாக்கு பிடிச்சிருங்கண்ணே, அதுக்கு அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்துடும். ஏன்னா அவங்க ஃபேமிலி வருவாங்க, இந்த மாதிரி ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும். ஆனா இந்த மாதிரி மஞ்சரியோ ஜாக்லினோ பண்ண மாட்டாங்க. அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. தப்பு பண்ண ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அதை தான் நீங்க பண்ணாதீங்க முத்துக்குமரன் நான் சொல்றேன். முத்துக்குமரன் கிட்ட சொல்ற ஒரே அட்வைஸ் அதுதான். மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா அந்த இடத்துல அந்த பர்சன் கரெக்டா இருக்கணும். அந்த பர்சன் தப்பே பண்ணியிருந்தாலும் வெளியில திட்டு வாங்கினாலும் நீங்க ஆறுதல் சொல்றன்ற பேர்ல அவரை கூட்டு சேர்த்துக்கிறீங்க, அது வேண்டான்ற. அதை தவிர்த்துருங்க. அதை தவிர்த்துட்டாலே முத்துக்குமரனோட கேம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மிடில் வீக் எவிக்ஷன்ல அவர் போயிட்டாருன்னா நல்லா இருக்கும் ரஞ்சித். வீக்கெண்ட் எவிக்ஷன்ல ராணுவ போயிட்டா நல்லா இருக்கும். இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எந்த மாதிரியான டாஸ்க் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் ஹெவியா கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாட். ஏன்னா கொஞ்சமாவது கஷ்டப்படும் போது அந்த ஒரு அடுத்த வாரத்துக்கு இவங்க தகுதியானவங்கப்பா அப்படின்ட்டு மக்களுக்கு தோணணும் ஓட்டு போடுறதுக்கு. ஸோ அதனால இந்த வாரம் கொஞ்சம் டஃப்பாக கொடுங்க அப்படின்றதுனால ஃபேக்டரி டாஸ்க்கு அந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். ஆல்மோஸ்ட் அதான் சொல்றாங்க. மேபி அதுதான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ விஜய் சேதுபதி சார் கொடுத்த அட்வைஸ் எல்லாம் எடுத்துட்டு யார் யார் இந்த வீக் நல்லா விளையாடுறாங்க, எப்படி பிளே பண்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வெனஸ்டே பேசலாம். கண்டிப்பா.